மறுநாள் காலையில் செம்பியன் மாதேவியும் மதுராந்தகரும் பூங்குழலியும் தஞ்சைக்கு புறப்பட்டார்கள். பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவரும் உறையூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போய் வர எண்ணி இருந்தார்கள். போகும்போது கரிகால சோழர் காலத்தில் காவேரி நதியின் நீரை தேக்குவதற்காக கட்டப்பட்ட பேரணையை வந்தியத்தேவனுக்கு காட்டுவதாக அருள்மொழிவர்மர் கூறியிருந்தார். அவர்கள் புறப்படுவதற்கு முன்னால் பொன்னியின் செல்வர் குந்தவை தேவியிடம் விடை பெற்றுக் கொள்வதற்காக சென்றார். அக்கா, தாங்கள் பழையாறைக்கு அவசியம் போக வேண்டுமா என்று கேட்டார். தம்பி, நீங்கள் உறையூருக்கு அவசியம் போக வேண்டுமா? எங்களுடன் பழையாறைக்கு வரக்கூடாதா என்று குந்தவை கேட்டாள். இல்லை அக்கா, உறையூரில் ஆழ்வார்க்கடியானை முக்கியமான காரியத்துக்காக சந்திப்பதாக சொல்லியிருக்கிறோம் என்று அருள்மொழி சொன்னார். ஆஹா தம்பி, நீ முன் மாதிரி இல்லை. உன் மனசு மிகவும் கெட்டு போய்விட்டது. என்னை நீ லட்சியம் செய்வதே இல்லை. இந்த மாறுதலுக்கு காரணம் அந்த வல்லத்தரசரின் சிநேகம்தான் என்று கருதுகிறேன். அக்கா, வீணாக அவர் மீது பழியை போடாதீர்கள். எனக்கு பிராயம் வந்துவிடவில்லையா? ஒரு பெரிய ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொள்ள போகிறேன். இனிமேலாவது என் இஷ்டப்படி நான் நடந்து கொள்ள வேண்டாமா? பொன்னியின் செல்வா, நன்றாக உன் இஷ்டப்படி நடந்து கொள். உன்னுடைய அதிகாரத்தை என் மீது காட்டாமல் இருந்தால் சரி. உன் இஷ்டப்படி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லாமல் இருந்தால் சரி. அக்கா, மகுடாபிஷேகத்துக்கு மட்டும் வந்து விடுங்கள். அப்புறம் உங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றார் பொன்னியின் செல்வர். தம்பி, மகுடாபிஷேகத்துக்கு பிறகு வேண்டுமானால் நீ என் மீது அதிகாரம் செலுத்தலாம். அதுவரை என்னை கட்டாயப்படுத்த உனக்கு என்ன உரிமை என்று குந்தவை கேட்டாள். அக்கா, அப்படியானால் நீங்கள் மகுடாபிஷேகத்துக்கு வரப்போவதில்லையா? தம்பி, அது வானதியின் விருப்பம். அவள் போக வேண்டும் என்றால் நானும் வருவேன், இல்லாவிட்டால் வரமாட்டேன். அக்கா, அந்த வானதி எங்கே? தம்பி, உன் அன்னை பொன்னி நதிக்கு பூஜை செய்ய போயிருக்கிறாள். உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய போயிருக்கிறாள். இளவரசர் சிரித்துவிட்டு, அவளுடைய பிரார்த்தனை நிறைவேறட்டும், நான் புறப்படுகிறேன் என்றார். தம்பி, உன்னை போல் கொடூரமானவனை நான் பார்த்ததே இல்லை. வானதி இரவெல்லாம் தூங்கவே இல்லை. நினைத்து நினைத்து விம்மி கொண்டிருந்தாள். காவேரி படித்துறைக்கு சென்று அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு போ என்றாள் குந்தவை. அக்கா, அவள் தூங்காதது மட்டும் என்ன, என் தூக்கத்தையும் அவள் தான் பறித்துவிட்டாள் போலிருக்கிறது. ஒருவர் மனதை ஒருவர் அறிந்து நடந்து கொள்ள தெரியாவிட்டால் விம்மி அழுது கொண்டிருக்க வேண்டியது தான். இப்படிப்பட்ட பெண்ணை கட்டிக்கொண்டு வாழ்நாள் எல்லாம் நான் கஷ்டப்பட வேண்டும் என்கிறீர்கள் என்று பொன்னியின் செல்வர் சொல்லிவிட்டு அந்த அரண்மனையின் பின்புறம் விரைந்து சென்றார். தோட்டத்தை தாண்டியதும் பொன்னி நதியின் படித்துறையில் வானதி அமர்ந்திருப்பதையும் பக்கத்தில் இருந்த தட்டிலிருந்து மலர்களை எடுத்து பொன்னி நதியின் வெள்ளத்தில் ஒவ்வொன்றாக போட்டுக் கொண்டிருப்பதையும் பார்த்தார். வானதி அவ்விதம் அர்ச்சனை செய்து கொண்டிருக்காவிட்டால் அவள் அந்த காவேரி துறையில் அமைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் போர்ச்சிலையாகவே தோன்றியிருப்பாள். பொன்னியின் செல்வர் சத்தமிடாமல் சென்று வானதிக்கு பின்னால் மேல்படி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டார். வானதிக்கு யாரோ வருகிறார்கள் என்பது தெரிந்துதான் இருக்க வேண்டும். உள்ளுணர்வினால் அவர் பொன்னியின் செல்வர் தான் என்று தெரிந்து கொண்டாள் போல் இருக்கிறது. ஆகையால் திரும்பி பார்க்காமல் அர்ச்சனை செய்வதை நிறுத்திவிட்டு சும்மா இருந்தாள். தட்டில் இருந்த மலர்களின் இதழ்களில் பனித்துளிகள் இரண்டொன்று காணப்பட்டன. வானதியின் கண் மலரின் இதழ்களிலும் முத்து போன்ற 2 கண்ணீர் துளிகள் பிரகாசித்தன. இளவரசர் சிறிது மௌனமா இருந்து பார்த்துவிட்டு, வானதி, பகல் கனவு காண்கிறாயா? நான் உன் கனவை கலைத்து விட்டேனா என்று கேட்டார். இளவரசே, நான் பகல் கனவு தான் காண்கிறேன். ஆனால் என் கனவை தாங்கள் எப்படி கலைக்க முடியும்? இரவில் நான் கனவு கண்டாலும் அந்த கனவிலே நடுநாயகமாக விளங்குகிறவர் தாங்கள் தானே. ஆகையாலேயே தாங்களை பக்கத்திலே பார்க்கும் போது இது கனவா நனவா என்று எனக்கு சந்தேகம் தோன்றிவிடுகிறது. பாருங்கள் என்று அழைக்கவும் இயலாமல் போகிறது. சுவாமி, எத்தனையோ நாள் எத்தனையோ விதமான பகல் கனவு கண்டிருக்கிறேன். தாங்களை முதலில் திருநல்லம் அரண்மனை தோட்டத்தில் நான் சந்தித்த போது தாங்களை யானை பாகன் என்று நினைத்தேன். தாங்கள் சாதாரண யானை பாகனாகவே இருக்கக்கூடாதா என்று பின்னர் பல தடவை நான் எண்ணியதுண்டு. தாங்கள் வெறும் யானை பாகனா இருந்து என்னை தாங்கள் பின்னால் யானையின் மீது ஏற்றி சென்றதாக பல முறை கற்பனையில் கண்டு கழித்தேன். அப்போதெல்லாம் இந்த உலகத்தை சேர்ந்த சாதாரண கரிய யானையின் மீது ஏறி போவதாக எனக்கு தோன்றுவதில்லை. தேவலோகத்தில் உள்ள ஐராவதம் என்னும் வெள்ளை யானையின் மீது நான் ஏறி செல்வதாக தோன்றும். தாங்களே தேவேந்திரன் என்றும் நான் இந்திராணி என்றும் எண்ணிக்கொள்வேன். வானதி, அப்படியானால் இப்போது என்று பொன்னியின் செல்வர் குறுக்கிட்டு பேச முயன்றதை வானதி தடுத்து தொடர்ந்து கூறினாள். அரசே, கொஞ்ச
கொஞ்சம் பொறுங்கள், தேவேந்திரன் இந்திராணி என்ற கற்பனையை உடனே மாற்றிக்கொள்வேன். தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் நிம்மதி ஏது? அவர்கள் இருவரும் தனியாக ஐராவதத்தில் ஏறி ஆனந்த பிரயாணம் செய்வதற்கு அவகாசம் ஏது? தேவர்களும் தேவிகளும் புடைசூழ அல்லவா எப்பொழுதும் கொலுவிருக்க வேண்டும். ஆகையால் அந்த எண்ணத்தை உடனே மாற்றிக்கொள்வேன். அரச குலத்தில் பிறந்தவளா இல்லாமல் கடற்கரையில் வாழும் படகுக்காரர் குடும்பத்தில் நான் பிறந்திருக்க கூடாதா என்று எண்ணிக்கொள்வேன். தெரிகிறது வானதி, எனக்கு தெரிகிறது. பூங்குழலியை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாய். அரசே, அது உண்மைதான். இந்த உலகத்திலேயே பூங்குழலி தேவியை பார்த்துத்தான் நான் பொறாமைப்படுகிறேன். அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது. அவரும் அவருடைய காதலரும் கோடிக்கரைக்கு போய் அலைக்கடலில் படகு செலுத்தியும் குழகர் கோவிலில் பணி செய்தும் ஆனந்த வாழ்க்கை நடத்தப் போகிறார்கள். அவர் ஏன் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்? சிரிக்கத்தான் சிரிப்பார். சுவாமி, வேறு எந்த விதத்திலும் என்னை தண்டியுங்கள். பூங்குழலி தேவி என்னை பார்த்து சிரிக்கும்படி மட்டும் செய்யாதீர்கள். முதல் நாள் இரவு நடந்ததை பொன்னியின் செல்வர் நினைவு கூர்ந்து கூறினார். வானதி, கொஞ்சம் பொறுத்து கொண்டிரு. நேற்று பூங்குழலி உன்னை பார்த்து சிரித்தாள் அல்லவா? அவளை பார்த்து நீ சிரிக்கும் காலம் வரும். சுவாமி, நான் பூங்குழலி தேவியை பார்த்து சிரிக்க விரும்பவில்லை. வேறு யாரையும் பார்த்தும் சிரிக்க விரும்பவில்லை. யார் வேண்டுமானாலும் என்னை பார்த்து சிரித்து கொண்டு போகட்டும். தங்களுடைய பொன் முகத்தில் சில சமயம் புன்னகையை காண்பதற்குத்தான் ஆசைப்படுகிறேன். மற்றவர்களை பார்க்கும் போதும் பேசும் போதும் தங்கள் முகம் மலர்ந்திருக்கிறது. என்னை பார்க்கும் போது மட்டும் தங்கள் புருவங்கள் நெருகின்றன. இப்போது கூட தங்களை பார்ப்பதற்கே எனக்கு பயமா இருக்கிறது. வானதி, இதை கேள். உன்னை பார்த்ததும் என் முகம் சுருங்குவதற்கு காரணம் இருக்கிறது. மற்றவர்களால் எனக்கு எவ்வித இடையூறும் இல்லை. அவர்களால் என் மன நிம்மதி குலைவதில்லை. உன்னால் என் உள்ளம் அமைதியை இழக்கிறது. நேற்று இரவு நீ தூங்கவில்லை என்று என் தமக்கையார் கூறினார். வானதி, நானும் தூங்கவில்லை. பல தினங்களாகவே நான் தூங்குவதில்லை. அரண்மனை மேல் மாடத்தில் படுத்து ஆகாய நட்சத்திரங்களை பார்த்தேனானால் உன் கண்களின் ஒளியைத்தான் அந்த விண்மீன்கள் எனக்கு ஞாபகப்படுத்துகின்றன. சோலை மரங்கள் காற்றில் அசைந்தாடி இலைகள் சலசலவென்று சரிக்கும் போது நீ உன் இனிய குரலில் கலகலவென்று சிரிக்கும் ஒலியைத்தான் கேட்கிறேன். மிருதுவான தேண்டல் காற்று என் தேகத்தில் படும்போது நீ உன் விரல்களால் என்னை தொடுவதாக எண்ணி பரவசமடைகிறேன். வானதி, இப்படியெல்லாம் உன் நினைவு என்னை ஆட்கொண்டிருப்பதால் உன்னை நேருக்கு நேர் பார்க்கும் போது என் முகம் சுருங்குகிறது, புருவங்கள் நெருகின்றன. என் வாழ்க்கையில் நான் சாதனை செய்ய விரும்பும் காரியங்களுக்கெல்லாம் நீ தடங்கலாகி விடுவாயோ என்று அஞ்சுகிறேன். சுவாமி, அந்த பயம் தங்களுக்கு வேண்டாம். தங்கள் காரியங்களுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்றாள் வானதி. திருமகளே, நீ தடையாக இருக்க மாட்டாய். யாருமே தடையாக இருக்க முடியாது. மழை காலத்தில் கீழ் திசையில் இருந்து புயல் கொண்டு வரும் கருமேக திரளை நீ பார்த்திருக்கிறாயா? அந்த மேக திரளில் மழை நீர் நிறைந்திருக்கிறது. மின்னல்களும் இடிகளும் அந்த மேகத்தில் மறைந்திருக்கின்றன. புயல் காற்று அந்த மழை நிறைந்த மேகத்தை தள்ளி கொண்டு வருகிறது. அதை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த மேகங்களின் நிலையில் நான் இருக்கிறேன். வானதி, என் உடம்பில் எப்போதும் ஒரு பரபரப்பு இருந்து கொண்டிருக்கிறது. என் உள்ளத்தில் ஏதோ ஒரு வேகம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத மின்னல்கள் மின்னுகின்றன. காதில் கேட்காத இடி முழக்கங்கள் ஒலிக்கின்றன. புயல்களும் சூறை காற்றுகளும் புயல்களும் என்னை அழைக்கின்றன. 7 கடல்களிலும் மலைமலையாக அலைகள் கிளம்பி என்னை வரவேற்கின்றன. ஆயிரம் ஆயிரம் சங்கங்களின் நாதமும் முரசுகளின் முழக்கமும் போர் யானைகளின் பிளிரல்களும் என்னை கவர்ந்து இழுக்கின்றன. என்னை யாரும் தடுக்க முடியாது வானதி. ஆனால் தடுக்க முயன்று எனக்கு மன அமைதி இல்லாமல் செய்ய முடியும். சுவாமி, அவ்வாறு நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். தடை செய்ய முயலவும் மாட்டேன். 3 உலகையும் ஆள பிறந்த தங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் இடையூறாக இருக்க மாட்டேன். ஆகையினாலே தான் தங்கள் அருகில் சோழ சிங்காதனத்தில் உட்காரவும் மறுதளிக்கிறேன். வானதி, சோழ குல சிங்காதனம் மகிமையில் பெரியதானாலும் அளவிலே சிறியது. அதில் ஒருவர் தான் அமர முடியும். சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் வேறொரு சிங்காதனம் அமைத்து அதில் தான் சக்கரவர்த்தினி அமர வேண்டும். சுவாமி, எனக்கு தாங்கள் அமரும் சிங்காதனத்திலும் இடம் வேண்டாம். தங்கள் அருகில் தனி சிங்காதனத்திலும் இடம் வேண்டாம். தங்களுடைய பட்ட மகிழ்ச்சியாக சிங்காதனத்தில் அமர்ந்திருக்க புண்ணியம் செய்தவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். தங்களுடைய நெஞ்சமாகிய சிங்காதனத்திலே எனக்கு சிறிது இடம் கொடுத்தீர்களானால் அதுவே 7 ஜென்மங்களில் நான் செய்த தவத்தின் பயன் என்று கருதி பூரிப்பு அடைவேன். வானதி, என்னால் சுலபமாக கொடுக்க முடிந்ததை நீ கேட்டாய். என்னுடைய நெஞ்சமாகிய சிங்காதனத்தில் நீ ஏற்கனவே இடம் தயார் செய்து விட்டாய். அதை நான் உனக்கு தருவதில் எவ்வித தடையும் இல்லை. இந்த பெரிய சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி
சக்கரவர்த்தினியாக உண்மையிலேயே நீ விரும்பவில்லையா வானதி? காண்டோர் கண்கள் கூசும்படி ஜொலிக்கும் நவரத்தினங்கள் பதித்த பொற்கிரீடத்தை உன் தலையில் சூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்கு இல்லையா சுவாமி? அந்த ஆசை எனக்கு சிறிதும் இல்லை. சோழ குலத்து பழமையான மணிமகுடங்களை நான் பார்த்திருக்கிறேன், கையில் எடுத்தும் பார்த்திருக்கிறேன். அவற்றில் ஒன்றை என் தலையில் வைத்துக் கொண்டால் அதன் பாரம் என் தலையை அமுக்கி கழுத்தை நெறித்து மூச்சுவிட திணறும்படி செய்துவிடும் என்று அஞ்சுகிறேன். அவ்வளவு வலிமை என் உடலில் இல்லை, அவ்வளவு தைரியம் என் மனதிலும் இல்லை சுவாமி. நவரத்தினங்கள் இழைத்த மணிமகுடத்தை சுமக்க வலிமையும் தைரியமும் உள்ளவர்கள் அதை சுமக்கட்டும். தாங்கள் கடல் கடந்த நாடுகளுக்கு பிரயாணம் புறப்படுவதற்கு முன்னால் எனக்கு வேறொரு பரிசு கொடுத்துவிட்டு போங்கள். அரண்மனை நந்தவனத்திலிருந்து அழகான மலர்களை பறித்து தொடுத்து மாலை கட்டி தருகிறேன். என்னால் எளிதில் சுமக்கக்கூடிய அந்த மாலையை என் கழுத்தில் சூட்டி என்னை தங்கள் அடிமையாகி விட்டு புறப்படுங்கள் வானதி. சீன வர்த்தகர்களிடம் இருந்து நவரத்தின மாலையை உனக்கு பட்டாபிஷேக பரிசாக கொண்டு வந்தேன் சுவாமி. தங்கள் பட்டாபிஷேகத்துக்கு எனக்கு பரிசு எதற்கு வானதி? சரி வேண்டாம், இதை வேறு யாருக்காவது கொடுத்து விடுகிறேன். நீயும் நானும் ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நான் புறப்படுவதற்கு முன்னர் உன் விருப்பத்தின்படி உனக்கு ஒரு மாலை சூட்டிவிட்டு போகிறேன். நான் சூட்டும் அந்த மணமாலைக்கு பதிலாக நான் ஒவ்வொரு தடவை அயல் நாடுகளில் இருந்து திரும்பி வரும்போதும் நீ ஒவ்வொரு பூமாலையுடன் காத்திருக்க வேண்டும். கடல் கடந்த தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று புலி கொடியை நாட்டிவிட்டு வெற்றி முழக்கத்துடன் நான் திரும்பி வரும் போதெல்லாம் நீ ஒரு வெற்றி மாலையுடன் எனக்காக காத்திருக்க வேண்டும் என்றார் இளவரசர். சுவாமி, ஒரு மாலை என்ன 100 மாலைகள் தொடுத்து வைத்து கொண்டு காத்திருப்பேன். இந்த தேச மக்கள் எல்லோரும் காத்திருப்பார்கள் என்றாள் இளவரசி வானதி. பொன்னியின் செல்வருக்கு திருமுடி சூட்டு விழா நெருங்க நெருங்க சோழ நாடு முழுவதும் ஒரே கோலாகலமாகி வந்தது. பொன்னியின் செல்வருக்கு பொன்முடி சூடுவது குறித்து மக்களிடையில் மாறுபட்ட அபிப்பிராயமே காணப்படவில்லை. சோழ நாட்டு ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள், குழந்தைகள், நகரமாந்தர், கிராமவாசிகள், வர்த்தகர்கள், உழவர்கள் அனைவரும் ஒருமுகமாக பொன்னியின் செல்வருக்கு முடிசூட்டுவதை குதூகலமாக வரவேற்றார்கள். அவர் பிறந்த வேளையை பற்றியும் குடிமக்களிடம் அவர் கலந்து பழகும் அருமை பண்பை பற்றியும் அனைவரும் சொல்லி சொல்லி வியந்து மகிழ்ந்தார்கள். அருள்மொழிவர்மரின் தோற்றம் அவரை பார்த்தவர்கள் அனைவர் மனதையும் வசீகரித்தது. அவருடைய இனிய பேச்சும் பண்புகளும் அவருடன் பழக நேர்ந்தவர்கள் எல்லோருடைய அன்பையும் கவர்ந்தன. ஈழநாட்டு போர்க்களத்துக்கு அவர் சென்றிருந்த போது அவ்வளவாக வீர தீர செயல்கள் புரிவதற்கு சந்தர்ப்பங்கள் கிட்டவில்லை. ஆயினும் அவருடைய வீர பிரதாபங்களை பற்றிய கற்பனை செய்திகள் பல சோழ நாடெங்கும் பரவி வந்தன. சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு நடமாடவும் சக்தி இல்லாமல் போன காலத்தில் இருந்து அரசுரிமை சம்பந்தமான குழப்பங்கள் சோழ நாட்டில் ஏற்படக்கூடுமோ என்று மக்கள் கவலைப்பட்டு வந்தார்கள். பழுவேட்டரையர், சம்புவரையர் முதலிய குறுநில மன்னர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு விரோதமாக கண்டராதித்தருடைய மகனுக்கு பட்டம் கட்ட சதி செய்கிறார்கள் என்னும் வதந்தியும் பரவி இருந்தது. கண்டராதித்தருடைய குமாரன் மதுராந்தகனுக்கு விரோதமாக சொல்லக்கூடியது எதுவும் மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் மதுராந்தகன் மக்களிடையில் வந்து கலந்து பழகியதும் இல்லை. தந்தையை போல் உலக வாழ்க்கையில் வெறுப்புற்று சிவபக்தியில் ஆழ்ந்திருக்கிறான் என்பது மட்டும் மக்களுக்கு தெரிந்திருந்தது. விஜயலாய சோழர் காலத்தில் இருந்து சோழ ராஜ்யம் விரிந்து பறந்து வந்ததையும் வர்த்தகம் செழித்து மக்களின் வாழ்க்கை உயர்ந்து வந்ததையும் சோழ படைகள் வெற்றி கொண்ட நாடுகளில் இருந்து பலவித செல்வங்களை சோழ நாட்டில் குவித்துக் கொண்டிருந்ததையும் பார்த்து கழித்து பெருமிதம் அடைந்திருந்த மக்கள் சோழ பேரரசு மேலும் மேலும் பல்கி பரவி தலைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். சிவபக்தியில் முழுக்க முழுக்க ஈடுபட்ட மதுராந்தகர் சிங்காதனம் ஏறினால் சோழ ராஜ்யத்தின் முன்னேற்றம் தொடர்ந்து நடைபெற முடியுமா என்று சந்தேகப்பட்டார்கள். அது மட்டுமன்றி மதுராந்தகர் பட்டத்துக்கு வந்தால் சிற்றரசர்கள் வைத்ததே சட்டமா இருக்கும் என்று மக்கள் அஞ்சினார்கள். ஆதித்த கரிகாலரை பற்றி வீராதி வீரர் என்ற பெரும் மதிப்பு மக்களுக்கு இருந்தாலும் அவர் சிங்காதனம் ஏறுவது பற்றி அவ்வளவாக உற்சாகம் கொள்ள இடமில்லாமல் இருந்தது. ஆதித்த கரிகாலரிடம் மக்களை வசீகரிக்கும் இனிய சுபாவம் இல்லை. எல்லோருடனும் அவர் சரளமாக கலந்து பழகுவதில்லை. இதை அன்றி கரிகாலரை பற்றி மர்மமான பல வதந்திகள் உலாவி வந்தன. அவர் ஏதோ பெரிய குற்றம் செய்துவிட்டார் என்றும் அவருடைய மனசாட்சியே அதற்காக அவரை வருத்தி கொண்டிருக்கிறதென்றும் அதனாலே சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் அபிமானத்தை இழந்துவிட்டார் என்றும் வதந்திகள் பரவி இருந்தன. இன்னும் பலவிதமான கற்பனை கதைகளும் கட்டிவிடப்பட்டிருந்தன. ஆகையால் அவர் அகால மரணம் அடைந்த போது
ஒரு மகா வீரனுக்குரிய மரியாதையை மக்கள் செலுத்தினாலும் அதிகமாக துக்கப்பட்டு கொண்டிருக்கவில்லை. வால் நட்சத்திரத்தின் மீது பழியை போட்டுவிட்டு மனதை சமாதானப்படுத்தி கொண்டார்கள். பெரிய பழுவேட்டரையரின் மரணமும் அது நேர்ந்த விதமும் மக்களுடைய உள்ளத்தில் அவர் மீது புதியதொரு அன்பையும் மரியாதையையும் ஏற்படுத்தி இருந்தது. அந்த வீர கிழவர் முதுமை பிராயத்தில் மணந்து கொண்ட மாய மோகினி உண்மையில் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை சேர்ந்தவள் என்றும் அவளுடைய தூண்டுதலினால் தான் பெரிய பழுவேட்டரையரின் மனம் கெட்டு போயிருந்ததென்றும் ஆதித்த கரிகாலரின் நகால மரணத்துக்கு பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளே காரணம் என்றும் உண்மையை அறிந்து கொண்டதும் பெரிய பழுவேட்டரையர் செய்த குற்றத்துக்கு பரிகாரமாக தம்மை தாமே மாய்த்து கொண்டார் என்றும் வதந்திகள் பரவிவிட்ட பிறகு ஜனங்கள் பெரிய பழுவேட்டரையரை குறித்து ஐயோ பாவம் என்று அனுதாபப்பட்டார்கள். அவர் இறப்பதற்கு முன்னால் மதுராந்தகருக்கு பட்டம் காட்டும் எண்ணத்தை விட்டு விடுங்கள், பொன்னியின் செல்வருக்கே முடிசூட்டுங்கள் என்று மற்ற குறுநில மன்னர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு சென்றார் என்பதும் அவரிடம் மக்களின் மரியாதையை அதிகப்படுத்தியது. மக்களின் மனதில் உள்ள விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு பெரிய தடங்களை நிவர்த்தி செய்து விட்டல்லவா அந்த மாபெரும் வீர கிழவர் உயிரை விட்டார். அவருடைய நினைவு வாழ்க, அவருடைய குலம் வாழ்க. இவ்வாறு ஜனங்கள் நன்றி உணர்ச்சியுடன் அவரை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். மதுராந்தக தேவர் விஷயத்தில் ஆள்மாறாட்டம் நடந்திருக்கிறது என்னும் விவரம் பொதுமக்களில் யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. அரச குடும்பத்தினரையும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களையும் தவிர வேறு யாருக்கும் அந்த செய்தி தெரியவில்லை. பழைய மதுராந்தகர் பெரும்பாலும் அரண்மனைக்குள்ளேயே பொழுதை கழித்தார். மிக அபூர்வமாகவே வெளிப்பட்டார். எந்த சந்தர்ப்பங்களிலும் அவர் பொதுமக்களுடன் கலந்து பழகுவதில்லை. அவருக்கு முடிசூட்டும் பேச்சு நடந்து கொண்டிருந்த போது மூடு பல்லக்கில் வைத்து அவரை அழைத்து கொண்டு போவது பழக்கமா இருந்தது. அவருடைய அங்க அடையாளங்களை கூர்ந்து கவனிக்க பொது ஜனங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. ஆகையால் பழைய மதுராந்தகர் போய் புதிய மதுராந்தகர் வந்துள்ள விவரமே மிக பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆகையால் திருவையாற்றில் நடந்த திருவாதிரை திருவிழாவில் புதிய மதுராந்தகரை பார்த்தவர்கள் எவரும் ஆள்வேற்றுமை எதுவும் இருப்பதாக அறியவில்லை. அவர் மனைவி பூங்குழலி மட்டும் சிலருடைய கவனத்தை கவர்ந்தார். அந்த பெண் சின்ன பழுவேட்டரையருடைய மகள் என்று சிலர் கூறியதை மற்றும் சிலர் மறுத்தார்கள். கடலில் படகு செலுத்தி வந்த ஓடக்கார பெண் இவள் என்றும் மதுராந்தகர் சமீபத்தில் இவளை மணந்து கொண்டார் என்றும் சொன்னார்கள். அரச குடும்பத்தினரும் குறுநில மன்னர்களும் பலதார மனம் செய்து கொள்வது அந்த நாளில் சாதாரணமாக இருந்தபடியால் யாரும் அதை பற்றி வியப்பு அடையவில்லை. சிற்றரசர்கள் பலர் தூண்டியும் மதுராந்தக தேவர் தமக்கு பட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்னும் வதந்தி மக்களுக்கு பொதுவாகவே அவரிடம் மரியாதையை ஏற்படுத்தி இருந்தது. சிவபக்தியில் திளைத்து பரவச நிலையை அடைந்திருந்த அவருடைய தோற்றமும் அந்த மரியாதையை வளர்த்தது. ஓடக்கார பெண் ஆகிய பூங்குழலியை முன்னிட்டு மதுராந்தகர் சோழ சிங்காதனத்தை விரும்பவில்லை என்ற பேச்சு இன்னும் பலருடைய அபிமானத்தை அவர் கவர்ந்து கொள்ள காரணமா இருந்தது. பொன்னியின் செல்வருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததும் மதுராந்தக தேவருக்கு ஏதேனும் பெரிய பதவி அளிப்பார் என்றும் பேசிக்கொண்டார்கள். முடிசூட்டு விழாவுக்கு 2 தினங்களுக்கு முன்னால் இருந்து சோழ நாட்டின் நாலா திசைகளில் இருந்தும் ஜனங்கள் தஞ்சையை நோக்கி வர தொடங்கி விட்டார்கள். தஞ்சை கோட்டைக்கு வெளியே ஒரே ஜனசமுத்திரமாக காட்சி அளித்தது. கோட்டையின் வாச கதவுகள் திறந்து விடப்பட்டன. கோட்டைக்குள் போவதற்கும் வெளியே வருவதற்கும் முன்னம் இருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. முடிசூட்டு நாளை தள்ளி வைத்துக் கொண்டால் சமாளிக்க முடியாத கூட்டம் சேர்ந்து விடும் என்று தான் தை பிறந்தவுடனே நாள் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னும் ஜனங்களுடைய வசதிக்காக வேறு பல ஏற்பாடுகளும் செய்திருந்தார்கள். கொடும்பாளூர் வேளார் தம்முடன் அழைத்து கொண்டு வந்திருந்த மாபெரும் தென் திசை படையில் மிக பெரிய பகுதியை பொன்னியின் செல்வர் கட்டளையின் காரணமாக திருப்பி அனுப்பிவிட்டார். தம்முடன் 1000 வீரர்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தார். அவ்விதமே பழுவேட்டரையர் கட்சியை சேர்ந்த சிற்றரசர்கள் குடந்தைக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்த வீரர்களையும் திருப்பி அவர்களுடைய இடத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். சின்ன பழுவேட்டரையர் கோட்டை பாதுகாப்புக்காக வழக்கமாக வைத்திருந்த வீரர்கள் மட்டுமே இப்பொழுது இருந்தார்கள். பழுவூர் வீரர்களும் கொடும்பாளூர் வீரர்களும் வேளக்கார படை வீரர்களும் தங்களுடைய பகைமைகளை மறந்து ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொள்ளவும் கேலி செய்வதும் கூத்தாடி குதூகலிப்பதுமாக இருந்தார்கள். முடிசூட்டு விழாவை பார்ப்பதற்கு திரள் திரளாக வந்து குவிந்த வண்ணம் இருந்த மக்களுக்கு அவர்கள் கூடிய வரையில் உதவியாக இருந்தார்கள். சில சமயம் வேடிக்கைக்காக சேட்டைகளில் அந்த வீரர்கள் ஈடுபட்ட போதிலும் ஜனங்கள் அவற்றை பொருட்படுத்தவில்லை. தஞ்சை கோட்டைக்கு உள்புறமும் புறநகரமும் தேவேந்திரனின் அமராவதி நகரத்தை போல் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியூரில் இருந்து
விருந்தாளிகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தார்கள். கடைசியாக மகுடாபிஷேகத்துக்கு குறிப்பிட்ட தினத்தன்று சூரியன் உதயமாகியது. உதிக்கும் போதே பனித்திரளை போக்கிக் கொண்டு போர்க்கிரணங்களை பரப்பிக் கொண்டு ஜோதிமயமாக உதித்த சூரியனை பார்த்த மாந்தர் அனைவரும் இன்றைக்கு பொன்னியின் செல்வருக்கு மகுடாபிஷேகம் அல்லவா, ஆகையால் சூரியனும் பொன்னொளி வீசி திகழ்கிறான் என்று கூறி மகிழ்ந்தார்கள். மகுடாபிஷேகத்துக்குரிய வேலை வருவதற்கு வெகு நேரம் முன்னதாகவே பட்டாபிஷேக மண்டபத்தின் வாசலில் ஜனதிரள் சேர ஆரம்பித்து விட்டது. மண்டபத்துக்குள்ளே பொதுமக்கள் அனைவரும் இடம்பெறுதல் இயலாத காரியம். முடிசூட்டு விழா நடந்த பிறகு பொன்னியின் செல்வர் மண்டபத்திலிருந்து வெளியில் வந்து பட்டத்து யானை மீதேறி வீதி பலம் தொடங்கும் போதுதான் மக்கள் அனைவரும் அவரை கண்டு மகிழ முடியும். அதற்காக நேரம் கழித்து வர முடியுமா என்ன? முன்னதாக வந்தால் பொன்னியின் செல்வர் பொன் மகுடம் சூட்டிக் கொண்டு வெளிவரும் போதே அவரை பார்க்கலாம். மகுடாபிஷேக மண்டபத்துக்குள் அரண்மனையை சேர்ந்தவர்கள் வருவதற்கு தனியான பின்புற பாதை இருந்தது. அதன் வழியாக சுந்தர சோழரும் வானமாதேவியும் அவர்களை தொடர்ந்து செம்பியன் மாதேவி, மதுராந்தகர் பூங்குழலி, குந்தவை பிராட்டி வானதி ஆகியவர்களும் வந்து சேர்ந்தார்கள். முதன் மந்திரி அனிருத்தர், சின்ன பழுவேட்டரையர், சம்புவரையர், சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி, மலையமான் மிலாண்டுடையார் மற்றும் சிற்றரசர்கள், சாமந்தகர்கள், வர்த்தக கண தலைவர்கள், கோட்ட தலைவர்கள், பெருந்தர அதிகாரிகள், சிவாச்சாரியார்கள், விண்ணகர பட்டர்கள், தமிழ் பெரும் புலவர்கள் ஆகியோர் வாசலில் கூடியிருந்த பெரும் ஜன கூட்டத்தில் புகுந்து முந்தி அடித்துக் கொண்டு உள்ளே வந்து சேர்ந்தார்கள். கடைசியில் பொன்னியின் செல்வரும் வல்லவரையன் வந்தியத்தேவனும் தாமரை மலர் போல் அமைந்த திறந்த தங்க ரதத்தில் அமர்ந்து மகுடாபிஷேக மண்டபத்தின் வாசலை அடைந்த போது பூரண சந்திரனை கண்ட அலைக்கடலை போல் அந்த மக்கள் கூட்டம் கரகோஷம் முழங்கி ஆரவாரம் செய்தது. மகுடாபிஷேகத்துக்குரிய சடங்குகள் எல்லாம் நடந்தேறின. சோழ குலத்து மன்னர்கள் வழி வழியாக பட்டாபிஷேக தினத்தன்று தலையில் சூட்டிக் கொள்ளும் மணிமகுடம், மார்பில் அணியும் நவரத்தின மாலை, இடையில் தரிக்கும் முட்டைவாள், கையில் ஏந்தும் செங்கோல் ஆகியவற்றை ஒரு பெரிய சித்திர தாம்பலத்தில் வைத்து சபையில் பெரியவர்கள் முன்னால் எல்லாம் கொண்டு போனார்கள். அவர்கள் அந்த தாம்பலத்தை தொட்டு ஆசி கூறினார்கள். பின்னர் ஆஸ்தான புலவராகிய நல்லன் சாத்தனார் எழுந்து நின்றார். அவருக்கு பின்னால் கையில் யாழ் பிடித்த மங்கை ஒருத்தி நின்று யாழின் நரம்புகளை நீட்டி இனிய ஸ்ருதியை எழுப்பினாள். புலவர் நல்லன் சாத்தனார் சோழ குலத்தின் தொல் பெருமையையும் அந்த குலத்தில் பரம்பரையாக வந்து புகழ்பெற்ற வீர மன்னர்களின் வரலாற்றையும் இசையுடன் கலந்த சந்த பாடலாக பாடினார். அந்த பாடல் மிக நீண்டதாகவும் இந்த காலத்தவர் எளிதில் அறிந்து கொள்ள முடியாத அரிய நடையிலும் அமைந்திருந்தது. சூரிய வம்சத்திலே தோன்றிய மனுமாந்தாவின் குலத்தில் சிபி என்னும் மன்னன் இருந்தான். அவன் ஒரு புறாவுக்கு தான் அளித்த வாக்கை நிறைவேற்றி அதன் உயிரை காப்பதற்காக தன் உடலின் சதையை அறுத்து கொடுத்தான். அத்தகைய சிபியின் வம்சத்தில் அவனுக்கு பின் தோன்றியவர்கள் செம்பியன் என்று குலப்பெயர் சூட்டிக் கொண்டு பெருமை அடைந்தார்கள். செம்பியர் குலத்தில் ராஜகேசரி என்று ஒரு பேரரசன் தோன்றினான். அவன் மகன் பரகேசரி என்று புகழ் பெற்றான். இவர்களுக்கு பின் தோன்றிய மன்னர்கள் கோ ராஜகேசரி என்றும் கோபரகேசரி என்றும் மாற்றி மாற்றி பட்டம் சூட்டி கொண்டு வந்தார்கள். பசுவுக்கு நீதி வழங்குவதற்கு தன் அருமை புதல்வனை பலி கொடுத்த சோழ மன்னர் மனுநீதி சோழன் என்று பெயர் பெற்றான். இவனுக்கு பிற்காலத்தில் பூம்புகார் நகரில் கரிகால் பெருவளத்தான் என்னும் மன்னன் 3 உலகங்களிலும் தன் புகழை பரப்பி விளங்கினான். அவன் சோழ நாட்டு பெரும்படையுடன் வடக்கே இமயமலை வரையில் படையெடுத்து சென்று அந்த மலையின் பனி மூடிய சிகரத்தில் சோழ குலத்து புலி முத்திரையை பொறித்தான். இவன் வழியில் நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன், சிவபெருமானுடைய பரம பக்தனாகிய கோபெரும் சோழன் ஆகியவர்கள் இந்த பழமையான குலத்துக்கு பெயரும் புகழும் அளித்து சிவபதம் அடைந்தார்கள். உலகத்துக்கெல்லாம் ஒளி அளிக்கும் சூரிய பகவானை கூட மழை காலத்து மேகங்கள் மறைத்து விடுவது போல் சூரியனுடைய பரம்பரையில் வந்த சோழ குலத்தை சில காலம் பல்லவ பாண்டிய பகை மேகங்கள் மறைத்திருந்தன. அந்த மேகங்களை சிதற அடிக்கும் வஜ்ராயுதம் ஏந்திய தேவேந்திரனுக்கு இணையாக விஜயலாய சோழர் தோன்றினார். அந்த சோழர் குல புலியை கண்டதும் பெரும்பிடுகு முத்தரையன் எனும் எலி பயம் கொண்டு மாண்டு மறைந்தது. பின்னர் அந்த மகாவீரர் தஞ்சை நகரை கைப்பற்றி துர்கா பரமேஸ்வரிக்கு கோயில் எடுப்பித்தார். பல்லவர்களும் பாண்டியர்களும் மற்றும் பல அரசர்களும் விஜயலாய சோழரின் நட்பை கோரி அனுப்பிய தூதுவர்கள் சதா காலமும் அந்த மன்னரின் அரண்மனை முற்றத்தில் காத்திருந்தார்கள். அவ்விதம் உதவி கோரி வந்த அரசர்களுக்கு அபயம் அளித்து உதவி செய்யும் பொருட்டு விஜயலாய சோழர் பல போர்க்களங்களுக்கு சென்று போர் புரிந்து தமது திருமேனியில் 96 விழுப்புண்களை பெற்றார். விஜயலாய சோழரின் திருக்குமாரர் ஆதித்த சோழர் மாற்றார்களுடைய சேனா மேகங்களை சிதறி ஓட செய்யும் மற்றொரு கதிரவனாகவே விளங்கினார். திருப்புறம்பயம் போர்க்களத்தில் பல
பல்லவன் அபராஜிதன் பாண்டியனால் முறியடிக்கப்படும் தருவாயில் இருந்தபோது ஆதித்த சோழர் முயல் கூட்டத்தில் புலி புகுவதை போல் புகுந்து பாண்டிய படையை சின்ன பின்னம் செய்தார். பின்னர் தாம் செய்த உதவியை மதிக்காமல் சிநேக துரோகம் செய்த பல்லவனுக்கு புத்தி புகட்டும் பொருட்டு தொண்டை நாட்டுக்கு படையெடுத்து சென்று அபராஜிதனை அவன் இருந்த யானை மேல் பாய்ந்து வீர சொர்க்கத்துக்கு அனுப்பினார். தமது முன்னோனாகிய கோச்செங்கண்ணானை பின்பற்றி காவேரி நதி உற்பத்தியாகும் சைய பர்வதத்தில் இருந்து பூம்புகார் நகரம் வரையில் 82 சிவாலயங்களை எடுப்பித்தார். ஆதித்த சோழரின் புதல்வராகிய பராந்தக சோழர் பிறக்கும் போதே தம்முடைய இரு தோள்களிலும் வீரலட்சுமியையும் ஜெயலட்சுமியையும் சுமந்து கொண்டு பிறந்தார். வெள்ளூரில் பாண்டியனை புறங்கண்ட அம்மன்னர் மதுரையும் ஈழமும் கொண்டதுடன் சேர நாட்டு வேளப்படைக்கு ஒரு சிங்கமாக விளங்கினார். வடக்கே துங்கபத்திரை நதிக்கு அப்பால் இருந்த சலுக்கர்களும் வேங்கி மண்டலத்தாரும் பராந்தக சோழருடைய பெயரை கேட்டு சிம்ம சொப்பனம் கண்டவர்கள் போல் நடுநடுங்கினார்கள். அவருடைய புகழை கேட்டு பொறுக்காமல் பொறாமை கொண்ட இரட்டை மண்டலத்து கன்னரதேவன் 7 சமுத்திரம் சேர்ந்தது போன்ற மாபெரும் படையை திரட்டி கொண்டு பராந்தக சக்கரவர்த்தியை போரில் புறங்காண வந்தான். பராந்தகனின் மூத்த புதல்வராகிய ராஜாதித்த தேவர் குருஷேத்திரத்தை போன்ற தக்கோல போர்க்களத்தில் கன்னர தேவனையும் அவனுடைய மாபெரும் கடல் போன்ற சேனையையும் முறியடித்து சின்னாபின்னம் செய்த பிறகு யானை மேல் துஞ்சி வீர சொர்க்கம் எய்தினார். பராந்தக சோழர் தில்லை சிதம்பரத்து நடராஜ பெருமான் ஆலயத்தில் பொன் மண்டபம் கட்டிய பின்னர் அந்த பெருமானுடைய இணையடிகளை அடைந்தார். அவருடைய புதல்வர் சிவஞான கண்டராதித்த தேவர் சிவாலய பணிகள் செய்வதில் ஈடுபட்டிருந்து சிவபதத்தை அடைந்தார். அவருடைய காலத்தில் தொண்டை மண்டலத்தை பகைவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை செய்து சீர்புலி நாடு வரையில் புலி கொடியை நிலைநாட்டியவரான அரிஞ்சய தேவரும் தமது தமையனை பிரிந்து அதிக காலம் இருக்க மனமின்றி விண்ணுலகம் எய்தினார். அவருடைய திருப்புதல்வர் சுந்தர சோழ சக்கரவர்த்தி பின்னர் சோழ சிங்காதனம் ஏறினார். தான் ஒளிந்திருந்த பொந்திலிருந்து வெளியில் தலையை காட்டிய பாண்டிய நரியின் மீது பாய்ந்து அதை மீண்டும் பொந்துக்குள் ஒளிந்து கொள்ளும்படி செய்தார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் பெண் கொற்ற குடை நிழலில் 3 உலகமும் சிறிதும் கவலையின்றி அமைதியாக வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறு ஆயிரம் ஆண்டுகளாக வீர புகழ் பெற்று விளங்கும் குலத்தில் வந்த பொன்னியின் செல்வரை எந்த மொழிகளால் யாம் போற்ற முடியும்? அவருடைய புகழை சொல்வதற்கு கலைமகளே பிறந்து வந்தான். ஒருவேளை சாத்தியமாக கூடும். எம்மை போன்ற மிக சாதாரண புலவர்களால் சாத்தியமில்லை. இவ்விதம் நல்லன் சாத்தனார் சோழகுல பெருமையை பாடி முடித்தார். அவருக்கு பிறகு வடமொழி புலவர்களும் புத்த பிஷுக்களும் சிவாச்சாரியார்களும் வைஷ்ணவ ஆச்சாரியார்களும் வாழ்த்து கூறுவதற்கு காத்திருந்தார்கள். இவர்களை அப்படி சுருக்கமாக முடிக்க செய்வது என்பது பட்டாபிஷேக முகூர்த்தம் வைத்திருப்பவர்களுக்கு பெரும் கவலையாக போய்விட்டது. அப்படி கவலைப்பட்டவர்களில் சின்ன பழுவேட்டர் ஐயரும் ஒருவர். அவர் தமது கரத்தினால் சோழர் குலத்து பழமையான கிரீடத்தை எடுத்து பொன்னியின் செல்வரின் தலையில் சூடுவதற்கு ஆயத்தமா இருந்தார். புலவர்களையும் பண்டிதர்களையும் எப்படி விரைவில் ஆடி முடிக்க செய்வது என்று எண்ணி சுற்றும் முற்றும் பார்த்த சின்ன பழுவேட்டர் ஐயரின் சமீபத்தில் புதிய ஆள் ஒருவன் திடுதிப்பென்று வந்தான். தெருவீதியில் மொய்த்து நின்று கொண்டிருந்த அவ்வளவு ஜனக்கூட்டத்தாரையும் தாண்டி அவன் எப்படி ஆஸ்தான மண்டபத்துக்குள் வந்தான் என்பது பலருக்கும் வியப்பு அளித்தது. ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது வியப்பு அளிக்கவில்லை. மாறு வேடம் போட்டிருந்தவன் ஆழ்வார்க்கடியான் தான் என்பதை அறிந்திருந்த வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வரை நோக்கினார். அவரும் அந்த சைகையை தெரிந்து கொண்டவராக தோன்றினார். சின்ன பழுவேட்டர் ஐயரின் காதில் ஆழ்வார்க்கடியான் என்ன ரகசிய செய்தியை சொன்னானோ தெரியாது. உடனே அவருடைய முகத்தில் பெரும் கவலையும் கலக்கமும் குடிக்கொண்டன. ஒரு நொடி தயங்கி நின்றுவிட்டு அவனை அழைத்து கொண்டு அந்த சபா மண்டபத்தில் அதிக கூட்டம் இல்லாத ஒரு பக்கத்துக்கு சென்றார். இதை கவனித்தார் பொன்னியின் செல்வர். நல்லன் சாத்தனார் சோழகுல பெருமையை கூறி வந்த போதெல்லாம் கை கூப்பி நின்று வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டு வந்தவர் இப்போது அந்த புலவரை நோக்கி, ஐயா புலவரே, இத்தனை நேரமும் தாங்கள் கூறி வந்த புகழெல்லாம் என் முன்னோரை பற்றியவை அல்லவா? இந்த பிரதான பெருமை வாய்ந்த சிங்காதனத்தில் அமர்ந்து மணிமகுடம் சூட்டிக் கொள்வதற்கு தகுதியுள்ளவனாக நான் என்ன காரியம் செய்திருக்கிறேன்? அதை பற்றி கூறுவதற்கு கலைமகள் இங்கே இப்போது பிரசன்னமாவது சாத்தியமில்லை. ஆதலால் தங்களால் இயன்ற வரையில் சற்று எடுத்து சொல்லலாமே. புலவர் திகைத்து நின்றதை பார்த்த பொன்னியின் செல்வர், ஐயா, தாங்கள் திகைத்து நிற்பது இயல்பே. தாங்கள் மீது குற்றமில்லை. அவ்வாறு என்னுடைய புகழை பாட்டில் அமைத்து பாடும்படியாக நான் இன்னமும் ஒரு காரியமும் செய்யவில்லை. இன்று தான் தொடங்க போகிறேன் என்றார்.